வணக்கம். சில வாரங்களாக நம்ம இப்போ தமிழக வரலாறை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வணிகம் எப்படி நடந்தது, துறைமுகம் எப்படி இருந்தது, இதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். துறைமுகங்கள் எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கொர்க்கை, நாகப்பட்டினம், பல இடங்களில். சென்னையில் இப்போது நம்ம துறைமுகம்னாலே நமக்கு சென்னை ஹார்பர் தான் நினைவுக்கு வருது. ஆனால் ஒரு காலத்தில் சாந்தோம்லேயும் ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்படி ஒரு துறைமுகம் இருந்த இடம் கூட இப்போ இல்லையே, நமக்கு எங்கேன்னு கூட தெரியலையே அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணலாம். ஆனால் செயின்ட் தாமஸ் பெசிலிக்கா, சாந்தோம் பெசிலிக்கா, அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து, அது வழியாக நீங்கள் இறங்கி உள்ளே போனீங்கன்னா ஒரு படிக்கட்டு வரும். அதில் நீங்கள் இறங்கி கீழே வந்தீங்கன்னா பீச் வரும். அந்த இடத்துல தான் அந்த துறைமுகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. 17வது 18வது நூற்றாண்டில் கோல்கொண்டா சுல்தான்ஸ், அதற்கு பிறகு ஃப்ரெஞ்சு, டச் எல்லாருமே அங்கே வந்து ஒரு துறைமுகத்தை அங்கே அவங்க கப்பல்லாம் அங்கே வந்ததாக நமக்கு தெரிய வருது. அந்த துறைமுகத்துக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஷா பந்தர். பந்தர்னா போர்ட், ஷா பந்தர்னா அரசரோட போர்ட் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள்லாம் வந்த பிறகு அந்த ஒரு துறைமுகம் இருக்கிறதாவே நமக்கு இப்போ தெரிய வரல. ஆனாலும் பெரிய கப்பலெல்லாம் அங்கே வந்திருக்காது. எல்லா கப்பலுமே பெரிய பெரிய கப்பலெல்லாம் ஒரு 2 மைல் தள்ளி நிற்கணும். இங்கேருந்து சின்ன சின்ன கப்பல்கள் போய் அங்கேருந்து இருக்கிற பண்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரும். இந்த சிறிய கப்பலெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகளால் செய்யப்பட்டு கயத்தால் கட்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி ஒரு கப்பல்கள் தான். இதுகளுக்கு கட்டு மரம்னு தமிழில் பேர். அதுதான் ஆங்கிலேயர்கள் கேட்டமரான் அப்படிங்கிற வார்த்தையை இதுலேருந்து தான் அவங்க எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 2000 வருடமாக இங்கே வணிகம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொன்னபோது வார்த்தைகளும் அந்த வணிகத்துக்கு கூடவே வளர்ந்துட்டு வந்திருக்கு. சாந்தோம் பகுதியிலேயே நீங்கள் வந்து ஜோனஹன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு பார்க்கலாம். இப்போ பார்த்தா அது ரொம்ப ஃபேஷனபிளாக ஜோன் ஹேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதற்கு பழைய பெயர் வந்து சோனகர் தெரு. இந்த சோனகர் வார்த்தையே வந்து மாலுமிகள் அவங்க நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை அது. அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். சங்க காலத்தில் வணிகம் நடந்த பொழுது முதல்ல யார் தென்னிந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க நாடுலேருந்து தான் வந்தாங்க. அப்போது கிமு 6வது நூற்றாண்டுலேருந்து கிமு 2வது நூற்றாண்டு வரையில் அயோனியா அப்படின்னு ஒரு ஏரியா கிரீஸில், அது ஒரு பல சிறிய நாடுகளோட ஒரு குழுமம். அங்கேருந்து தான் முதல்ல மாலுமிகள் இங்கே வந்திருக்காங்க வர்த்தகம் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க எந்த தேசத்துலேருந்து வந்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போது அயோனியான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அயோனியாங்கிறது வந்து தான் காலகட்டத்தில் எப்படி மொழியாக மாறி யவனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. இப்போ சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, தமிழில் பார்த்தீங்கனாலும் சரி, கிரீக் நாட்டிலேருந்து வரவங்க எல்லாரையுமே யவனர்கள் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த யவனருங்கிறது அயோனியன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து வந்தது. இந்த கிரீக் நாட்டிலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு அங்கேருந்து இந்தியாவுக்கு எப்படி வரணுங்கிறது அவ்வளவாக அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா கிரீஸ்லேருந்து ஈஜிப்ட் வரைக்கும் வரலாம், ஈஜிப்ட்லேருந்து ரெட் சீக்கு வரணும், அதாவது செங்கடல். அங்கே அரேபியன்ஸ் இருப்பாங்க. அந்த அரபிக் மாலுமிகளுக்கு தான் வந்து இந்தியாவுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவங்களுடைய ஒரு உதவியை நாடி அங்கே வருவாங்க. அதற்கு பிறகு அரபிக் மாலுமிகள் தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாலுமிகளுக்கு வந்து எப்போ இந்தியாவுக்கு ஒரு வருஷத்தில் எப்போ போனால் காற்று கரெக்ட் டைரெக்ஷனில் அடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது என்ன விஷயம், பருவமழை அப்படின்னு நம்ம வானிலை அறிக்கையிலலாம் நம்ம கேள்விப்படுறோம். சவுத்லேருந்து வர மான்சூன், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறோம், நார்த் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறோம், வடமேற்கு பருவமழை அப்படின்லாம் சொல்கிறோம். அவங்களுக்கு தான் தெரியும் எப்போ வந்து இந்த காற்று அடிக்கும், எப்போ வந்து கிரேக்க நாட்டிலேருந்து இங்கே வந்து கப்பலை கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறது அரேபிய மாலுமிகளுக்கு தான் தெரியும். அதனால் அவங்க இதில் வந்து வானிலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மௌசம். அந்த மௌசம்ங்கிறது தான் நாளடைவில் மான்சூன் அப்படின்னு மாறிவிட்டது. இன்றைக்கி நம்ம அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மான்சூன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது சார், ரொம்ப மழை பெஞ்சது, ரொம்ப தண்ணி வந்தது, இந்த வருஷம் மான்சூன் ஃபெயிலியர். இது எத்தனை பழைய ஒரு வார்த்தைன்னு இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அடுத்தது அந்த அரேபிய மாலுமிகள் இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் யவனா அப்படின்னு தான். ஏன்னா இவங்க 2 பேரும் வேறு தேசத்துலேருந்து வந்தவங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. அதனால் அவங்களுக்கும் யவனர்கள் அப்படின்னு தான் பேர். நாளடைவில் இந்த யவனருங்கிறது வந்து ஜவனர் அப்படின்னு மாறிவிட்டது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் யாங்கர் யாங்கர் அப்படின்னு மாறி ஜாங்கர்னு ஆறி அதுக்கு பிறகு சோனகர் அப்படின்னு மாறி இப்போ அது ஜோனஹன் அப்படிங்கிற தெருவாக மாறிவிட்டது. அந்த பகுதியில் தான் இந்த அரேபிய மாலுமிகள் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க. இந்த ஷா பந்தர் இருந்த காலத்தில் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ரோடுக்கு இன்னும் ஜொனஹன் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் நீங்கள் வந்து சென்னையில் ஜார்ஜ் டவுனுக்கு போனீங்கன்னா பந்தர் தெரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அது இங்கிலீஷில் பண்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தர்னாலே துறைமுகம் தான் உருதுவில். அந்த வார்த்தையை வச்சு தான் அங்கே வந்து பண்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. இந்த பந்தர் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா கோடவுன் ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. இந்த கோடவுன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிய வருது? பண்டங்கள்லாம் வைக்கிற இடம், பண்டகங்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு தான் கோடவுன் அப்படின்னு பேர். இந்த கோடவுன்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? கோதாம் அப்படின்னு வந்து நார்த்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவோம்? கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிடங்குலேருந்து வந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் கோடவுன். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் முதல்ல இங்கே வந்த பொழுது கோடவுனுக்கு பதிலாக பேங்க் ஷால்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேங்க் ஷால்னாலும் கோடவுன் தான். அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பண்டக சாலை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பேங்க் ஷால். அவங்களுக்கு வாயில் பண்டக சாலையை நுழையலை, அதனால் அவங்க வந்து அதை பண்டக சாலை பேங்க் ஷால் அப்படின்னு சொல்லி பேங்க் ஷால்னு எடுத்து இன்னி வரையில் திருவல்லிக்கேணிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு சைன் போர்டு இருக்கும், ஓல்டு ஃபயர்வுட் பேங்க் ஷால் ஸ்ட்ரீட், பழைய மர பண்டக சாலை தெரு. அதுதான் அதோடைய தமிழ் பேர். அது இங்கிலீஷில் ஓல்டு ஃபயர்வுட் பேங்க் ஷால் ஸ்ட்ரீட். கால்கட்டாவில் நீங்கள் இப்போவும் போனீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டோட ஆஃபீஸ் இருக்கிற தெரு பேங்க் ஷால் ஸ்ட்ரீட்னு தான் பேர். அந்த கோர்ட்டுக்கே பேங்க் ஷால்ஸ் கோர்ட்னு தான் பேர். தமிழகத்திலேருந்து ஆங்கிலேயத்துக்கு மாறி வங்காளத்துக்கு போன ஒரு பேர் இந்த பேங்க் ஷால்ங்கிறது. இப்படி பார்த்தோன்னா சோனகர் ஸ்ட்ரீட் பார்த்தோம், பேங்க் ஷால் ஸ்ட்ரீட் பார்த்தோம், கோடவுன் ஸ்ட்ரீட் பார்த்தோம், பந்தர் ஸ்ட்ரீட் பார்த்தோம். இந்த மாலுமிகளுக்கெல்லாம் வந்து உருதுவில் ஒரு வார்த்தை சர்ஹங். யாரெல்லாம் வந்து கேப்டனாக இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்ஹங் அப்படின்னு ஒரு பேர். இந்த சர்ஹங் தான் ஒரு காலத்தில் நாளடைவில் சைராங் அப்படின்னு மாறிவிட்டது. இப்போவும் நீங்கள் டவுனுக்கு போனீங்கன்னா ஜாஃபர் சைராங் ஸ்ட்ரீட், நாராயண சைராங் ஸ்ட்ரீட் இப்படிலாம் தெரு பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கப்பல் ஒட்டியாக இருந்திருப்பாங்க, கேப்டனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட வரலாறுலாம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேர் மட்டும் இன்னும் அங்கே அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்கட்டும். அதற்கு பிறகு ஒரு பருமனாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அவன் ஒரு பீப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த பீப்பாங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? போர்ச்சுகீஸ் மொழியில் மதுபானத்தை எடுத்துட்டு வர ஒரு மர பாத்திரத்துக்கு பீப்ஸ்னு பேர். அது வந்து இப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும், ஒரு உருண்டையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தொப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீப்ஸை வந்து அந்த பீப்ஸில் அவங்க வந்து மெடேரா அப்படிங்கிற ஒரு மதுபானத்தை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். சாந்தோமுக்கெல்லாம் அவங்க கொண்டு வந்த புதுசில் அந்த பீப்புங்கிறது நாளடைவில் தமிழில் பீப்பான்னு மாறிடுது. அந்த பீப்பா தான் கடைசியில் ஒருத்தர் குண்டா இருந்தார்னா அவர் ஒரு பீப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தை போர்ச்சுகீஸ்லேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் வணிகத்திலேருந்தும் வர்த்தகத்திலேருந்தும் அந்த வார்த்தைகள்னு நமக்கு தெரிய வருது. இப்போ தமிழில் வந்து டாய்லெட்டுக்கு ஒரு வார்த்தை கக்கூஸ். இது வந்து ஒரு 200 வருஷமாவது உபயோகத்தில் இருக்குது இந்த வார்த்தை. இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா டச் மொழியில் கேக் ஹூயிஸுங்கிறது தான் டாய்லெட், ஸ்மால் ரூம். அதுலேருந்து எடுத்த வார்த்தை தான் இது. எப்படியெல்லாம் வணிகத்துலேயும் வர்த்தகத்துலேயும் வந்து வார்த்தைகளை கற்றுட்டு எப்படி நம்ம வந்து நமக்கு தெரியாமையே நம்ம வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு வார்த்தையும் நம்ம எடுத்து சொல்கிறச்சே அதற்கு பின்னாடி ஒரு 2000 வருஷ வரலாறு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரைச்சே ரொம்ப ஒரு திகைப்பார். வாவாதாரே ஊட்டாண்டே நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன், ஜாம்பஜா ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு. இது பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்த தமிழ் பாடல். இதில் தமிழ் எங்கே இருக்குது? அதுதான் மெட்ராஸ் அல்லது சென்னைக்கே உரிமையான மெட்ராஸ் பாஷை. அது என்னது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நகரத்தோட மொழியிலேருந்தே அந்த நகரத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது நீங்கள் வந்து பாம்பேக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஹிந்தி பேசுவாங்க. அந்த ஹிந்திலேருந்தே அந்த நகரத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, எப்போ வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் சென்னையும். சென்னையோட வரலாறில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பின்னோக்கி பயணம் நம்ம போனோம்னா, வள்ளுவர் இங்கே தான் இருந்திருக்கார் மயிலாப்பூரில் அப்படின்னா திருக்குறள் பிறந்த இடமே நம்ம மயிலாப்பூர் தான்.
அதே மாதிரி சம்பந்தர் மயிலைக்கு வந்து மட்டிட்ட புன்னையின் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு என்ன அழகாக ஒரு பூம்பாவை பதிகம் போட்டிருக்கார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே ஒரே டைமில் வளர்ந்துருக்கு. அங்கே மண்டபம்லாம் இருந்திருக்கு, மடங்கள்லாம் இருந்திருக்கு, ஒரு மொழியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் ஒரு வியாக்கரண மண்டபம் அப்படின்னே ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அங்கே வந்து சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் வளர்ந்து வந்தது தான் இந்த பிரதேசம். இப்போ நம்ம சென்னை அப்படின்னு சொல்கிற இந்த பகுதி. இதற்கு ஆங்கிலேயர்கள் 1639 வருடம் வந்தாங்க. அவங்க வந்தது எதற்காக? வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாங்க, துணிகள் வாங்கிறதுக்காக வந்தாங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கலாச்சாரம், வியாபாரம், தொழில் இது ரெண்டுமே வேறு வேறு ரீதியில் போகும். இப்போ தஞ்சாவூர், மதுரை அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கலாச்சாரத்துக்கே பேர் போன இடம். அங்கே பேசுகிற தமிழே ஒரு அழகாக மெல்லமாக எடுத்து பேசுகிற தமிழாக இருக்கும். அதே வியாபாரத்துக்காக வந்த ஒரு நகரம்னா எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அதனால் அந்த மொழி எப்படி இருக்கும்? குயிக்காக பேசி பேசி நடக்கணும். நின்று நிறுத்தி பேசி அதுக்கெல்லாம் யாருக்குமே டைம் இருக்காது. அதுதான் இந்த சென்னை. அப்போது இங்கே வந்து பிஸ்னஸ் நடத்துறதுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள். போர்ச்சுகீஸ் இருந்தாங்க, டச் இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. இவங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் மொழி பெயர்ப்பாளர்கள் எல்லாம் வந்தாங்க. இந்த மொழி பெயர்ப்பாளர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு நாட்டிலேருந்து வந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. அப்போவே முதல்ல இந்த கலப்படம் எல்லாம் ஆரம்பிச்சிடுது. அவங்க பேசுகிற தமிழே ஒரு மாதிரி தமிழ். சில ஆங்கிலேய வார்த்தைகள், சில போர்ச்சுகீஸ் வார்த்தைகள், சில டச்சு வார்த்தைகள் இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க எழுதுகிற கடிதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதில் கலந்துருக்கும், எல்லாமே தமிழாக்கப்பட்டிருக்கும். அப்போது கிழக்கிந்திய கம்பெனி இங்கே முதல்ல வந்த பொழுது அவங்களுக்கு பண பற்றாக்குறை நிறையாவே இருந்தது. கப்பலில் தான் தங்க நாணயங்கள் இங்கே வரணும். பாதி கப்பல்கள் மூழ்கி போயிடும், பணம் இங்கே இருக்காது. ஆனால் துணிமணியை வாங்கி ஆகணும். அதனால் என்ன பண்ணாங்க? இந்த சாஹுகார் அப்படின்னு சொல்லுவோம், வடக்கிந்திய பணம் கொடுக்குறவங்க, கடனுக்கு, அவங்க எல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மின்ட் ஸ்ட்ரீட், தங்கசாலை தெரு, சவுகார்பேட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த சவுகாருங்கிற வார்த்தையே எங்கேருந்து வந்தது? சாஹுகார் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்தது. அந்த சாஹுகாருங்கிறவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? கிழக்கிந்திய கம்பெனிக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாமும் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க மொழியும் தமிழ் மொழியோடு கொஞ்சம் கலந்து இந்த மெட்ராஸ் பாஷை இன்னும் கொஞ்சம் உருவானது. அப்புறம் நவாபுகள் வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்க? ஆர்காட்லேருந்து. அவங்க பேசுகிற மொழி என்ன? உருது. அதனால ஒரு காலகட்டத்தில் இந்த திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை, பார்க் டவுன், ஜார்ஜ் டவுன், சாஹுகார்பேட்டை, அதாவது சென்னையோட பழைய பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கலப்படமான ஒரு தமிழ். நம்ம அதுக்கே மெட்ராஸ் பாஷையில் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரே கலபையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலபைங்கிற வார்த்தையே நீங்கள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை கலவை. கலவைனா என்ன அர்த்தம்? எல்லாம் கலந்து ஒன்றா இருக்கிறது, அதுதான் கலபை அப்படின்னு ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. ஸோ இந்த மெட்ராஸ் பாஷைங்கிறத ஒரு அடுக்குமாடி கட்டடம் மாதிரி நம்ம சொல்லலாம். கீழ்தளம், எல்லாத்துக்கும் கீழே ஃபவுண்டேஷன் வந்து தமிழ் தான். அதற்கு பிறகு அதில் கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் உருது, கொஞ்சம் ஹிந்தி, கொஞ்சம் இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாம் கலந்து ஒரு பெரிய கட்டடமாக வளர்ந்துடுச்சு இந்த மெட்ராஸ் பாஷை. அதுவே சென்னைக்கே தகுந்த ஒரு மொழியாக மாறிவிட்டது. இதை நீங்கள் தஞ்சாவூர், மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அது என்னதான் மொழி உங்கள் ஊரில் பேசுகிறீங்களோ, ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து கேட்டோன்னா இதை வச்சு தான் இங்கே வந்து வாழ்க்கையை நடத்தி ஆகணும். இப்போது இதில் இந்த மொழியில் இருக்கிற சில வார்த்தைகளெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ கலபையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தெலுங்கு மொழியிலேருந்து வந்தது பாருங்கள், நைனா நைனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாராவது நடந்து போயிட்டு இருக்கச்சு, ஒரு பெரியவர் நடந்து நைனா. அதே மாதிரி ஒரு கெஞ்சி கேட்கணும் நைனா அப்படிம்பாங்க. இதெல்லாம் நைனாங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? தெலுங்கில் நன்னான்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து பணம் வந்து கடனில் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ சமீப காலத்தில் ஒரு பாட்டு வந்தது, காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லி. அந்த ஒரே லைனில் சென்னையோட முழு வரலாறையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா காசுங்கிறது தமிழ் வார்த்தை. இதுலேருந்து ஆங்கிலேயர்கள் கேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு போனாங்க. பணம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது. துட்டு தெலுங்கு வார்த்தை, அதற்கு பிறகு மணி ஆங்கிலேய வார்த்தை. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே சென்னையில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரே சென்டென்ஸ், காசு பணம் துட்டு மணி மணி. ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை இதுதான். அதே மாதிரி
உருதுலேருந்து வந்த பல வார்த்தைகள். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பாஷையிலேயே நிறைய உருது தான் இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நவாப் ஆட்சி இங்கே இருந்ததுனால அரசாங்கமும் கொஞ்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மொழியை அப்படியே அன்றாட வாழ்க்கைக்கும் கொண்டு வந்துவிட்டாங்க. ஒரே பேஜாராக்குது அப்படிம்பாங்க. பேஜாருங்கிறது உருதுவில் பேசார், அதாவது ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க பேசார் அப்படிம்பாங்க. திட்டுறச்சே பேமானி அப்படிம்பாங்க. உருதுவில் வந்து பே இமான், அதாவது ஒரு நாணயம் இல்லாத ஒரு ஆளை வந்து பே இமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேமானி. அதே மாதிரி ஷோக்கு பேர் வழி அப்படிம்பாங்க. இது வந்து உருதுவில் ஷோக்கீன், அதாவது ரொம்ப ஒரு உயர்தரமான ஒரு டேஸ்ட் அவருக்கு எல்லா விஷயத்துலேயுமே. தான் வந்து அலங்காரம் பண்ணிக்கணும், போனால் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், என்ன சாப்பிட்டாலும் ஒரு நல்ல குவாலிட்டியாக சாப்பிடணும், அதுதான் ஷோக்கீன். அப்படி அது ஷோக்கு பேர் வழி அப்படின்னு மாறிவிட்டது. இதே மாதிரி குஜால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, குஜால்ஸ். அது என்னதுன்னா ஒரு தனியாக ஒரு அந்தரங்கமாக வெளியில் யாருக்கும் தெரியாத இடத்துல சந்தோஷமாக இருக்கிறது தான் குஜால் பேர் வழி அப்படின்னு பேர். அந்த காலத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தில் அரசர் தனக்கு ரொம்ப மிக நெருங்கின மந்திரிகளோட பேசணுன்னா மந்திரி சபையில் பேச மாட்டார். குளியல் அறையில், அதாவது ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கும், அந்த நீச்சல் குளத்தில் நல்ல குளிர்ந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் நீச்சல் அடிச்சுட்டே மந்திரிகளோடெல்லாம் சபை நடத்துவார். அப்போ தான் யாருக்குமே காதில் விழாது. அந்த இடத்துக்கு ஹுசல் கானா அப்படின்னு பேர் உருதுவில். அதாவது தனியான ஒரு இடத்துல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதே சமயத்தில் தன்னோட காரியத்தை நடத்திக்கிறது. அதை தான் வந்து குஜால் பேர் வழி அப்படின்னு ஒரு வார்த்தை. அது இப்போ குஜால்ஸ்ன்னு நம்ம மொழிக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த ரோட்டில் போகிறச்சே எவனாவது திடீர்னு வண்டிக்கு முன்னாடி வந்துட்டான்னா சாவுகிராக்கி அப்படின்னு ஒரு திட்டுவாங்க. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது? அந்த காலத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னாடி குதிரை வண்டியெல்லாம் வந்து நிற்கும், ஜட்கான்னு பேர். இந்த ஜட்காங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? இப்போ அதுக்கு போவோம். ஜட்கானா ஒரு ஷாக். அது ஏன் இப்படி ஒரு ஷாக்? அந்த வண்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ சுமாராக இருக்கும். அதில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா குதிரை ஓடுறச்சே உடம்பையே ஒரு ஆட்டிடும் அந்த வண்டி. அதனால ஜட்கான்னு பேர் அதுக்கு. ஸோ இந்த ஜட்காலாம் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் வந்து நிற்கும். அப்போ ட்ரெயின் இறங்கி அதுலேருந்து சவாரி வந்தாங்கன்னா அவங்க வந்து நடமாடிட்டு இருக்கிற சவாரி. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பில் என்ன இருக்குது? ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே காலையில் டெட் பாடியெல்லாம் மார்ச்சுவரியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பாடியும் வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போனோம். அதை எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு சாவுகிராக்கி அப்படின்னு பேர். அதனால தான் அந்த வார்த்தை அங்கேருந்து வந்து சென்னை மொழிக்கு இப்படி வந்து இன்றைய வரைக்கும் அப்படியே அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கிலீஷ்லேருந்து என்ன வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அசால்ட்டு, ரீஜென்ட்டு, இதெல்லாம் வந்து அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுற அர்த்தமும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான அர்த்தங்கள். ஆனால் அங்கேருந்து எடுத்த வார்த்தைகள். அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனியே நமக்கு சில வார்த்தைகள் எல்லாம் தமிழுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் தேய்ச்சி போயிட மாட்டீங்க. ஓசியாக வாங்கிட்டு போனான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது வந்து அந்த காலத்தில் ஆன் கம்பெனி சார்ஜ். அதாவது இப்போது நான் ஒரு கடிதத்தை வந்து லண்டனுக்கு அனுப்பணுன்னா, நான் சொந்த செலவில் அனுப்பணுன்னா நானே வந்து அதுக்கு ஸ்டாம்ப் ஒட்டி என் பணத்தை செலவழித்து ஸ்டாம்ப் ஒட்டி அதை அனுப்பணும். அடுத்தாப்பில் கம்பெனி செலவுனா கம்பெனியோட சீல் போட்டுட்டேன்னா கம்பெனி செலவில் போயிடும். அதனால தான் ஆன் கம்பெனி சார்ஜ் அப்படிங்கிறது தான் ஓசி அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி அவன் ஒரு சரியான கேடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த கேடிங்கிறது நோன் டெலிங்க்வெண்ட். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாமி. அடிக்கடி அவர் திரும்பி அங்கே வந்துட்டு இருப்பார். அவரை பார்த்த உடனே ஆஹா நீ வந்துட்டியாப்பா, நீ என்ன பண்ணின இந்த தடவை அப்படின்னு கேட்குற மாதிரி. அதுதான் கேடி, நோன் டெலிங்க்வெண்ட். இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நமக்கு வந்து ஆங்கிலேயத்துலேருந்து நமக்கு தமிழுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வடமொழியிலேருந்து கஸ்மாலம் அப்படிங்கிற வார்த்தை. கஸ்மலம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வந்து அழுக்கு அப்படின்னு அர்த்தம். நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நாஸ்தினா இல்லாமல் பண்ணிடுவேன், அதுவும் சம்ஸ்கிருதத்துலேருந்து எடுத்த வார்த்தை தான். இந்த மாதிரி பல மொழிகள்லேருந்து இந்த மெட்ராஸ் பாஷை அப்படிங்கிறது வளர்ந்துட்டே வந்திருக்கு. இதுக்கு உரிமையான சில பகுதிகள்லாம் உண்டு. நான் சொன்ன மாதிரி சவுகார்பேட், சிந்தாதிரிப்பேட், திருவல்லிக்கேணி, இந்த மாதிரி இடங்கள்லாம் இது நிறையா நம்ம காதார கேட்கலாம் இந்த மொழியை. மெல்ல மெல்ல இதுவே ஊரோட மொழியாகவும் மாறிவிட்டது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களெல்லாம் இதை ஒரு மாதிரி இகழ்ச்சியாக பார்த்துருக்காங்க. இது என்னது இது ஒரு நல்ல மொழியே இல்லை, இதுக்கு வந்து ஒரு கிராமர் கிடையாது, ஒரு பேசுகிற விதமே நன்னா இல்லை அப்படின்லாம் வந்து முதல்ல அதை ஒரு இகழ்ச்சியாக பார்த்துருக்காங்க. மெல்ல மெல்ல அதுக்கு இருக்கிற நகைச்சுவை பொட்டென்ஷியலை பார்த்து இதை சில இடங்களில் கதைகளெல்லாம் கொண்டு வந்தோன்னா மக்கள் இதை ரசிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நாடக மேடையில் முதல்ல இந்த மெட்ராஸ் பாஷை வர ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு திரைப்படம்லையும் வந்தது. திரைப்படமில் யார் முதல்ல மெட்ராஸ் பாஷையை பேசினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கலைவாணர் NS கிருஷ்ணன் தான்.
அவ்வளோ அழகான ஒரு தமிழ் பேசுகிறவர், அவரும் இந்த மொழியும் ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு இதை ரசித்து கிந்தனார் சரித்திரம்னு அவர் ஒரு ஹரிகதை, ஒரு கதா காலக்ஷேபம் பண்ணுவார். அதை நல்ல தம்பி அப்படிங்கிற படத்தில் அந்த கதா காலக்ஷேபத்தை அவர் பண்ணியிருக்கார். அதில் கிந்தன்கிற பையன் கிராமத்துலேருந்து வரான், ஒரு கை ரிக்ஷாவை பிடிக்கிறான். உன்னை நான் இஸ்துக்குன்னு போகிறேன் நைனா அப்படின்னு அந்த ரிக்ஷாக்காரன் சொல்கிற மாதிரி இவர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அதை நிறுத்தி இஸ்து, என்ன அழகான வார்த்தை பாருங்கள், இழுத்துங்கிறதே இங்கே இஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சிரிச்சுப்பார் அந்த படத்தில் ஒரு தடவை. அதற்கு பிறகு நகைச்சுவை நடிகர் ஜேபி சந்திரபாபு, அவர் பல சினிமாவில் இந்த மொழியிலேயே பேசி மக்களெல்லாம் ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு இந்த பொம்மலாட்டம், நான் இப்போ முதல்ல பாடின அந்த பாட்டு, மனோரமாவும் சோவும் நடித்த அந்த பாட்டு தான் ரொம்ப பிரபலமாகி இந்த மெட்ராஸ் பாஷைக்கே ஒரு தனி ஸ்டேட்டஸ் அதுலேருந்து வந்து விட்டது. ஒரு மொழி அதற்கு ஃப்யூச்சர், வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அந்த மொழி வளர்ந்துட்டே வரணும். அது அப்படியே தங்கிடக்கூடாது, பழைய வார்த்தைகளோடையே இருந்துடக்கூடாது. அதற்கு எப்போ பார்த்தாலும் புதுசாக வார்த்தைகள் வரணும், அன்றாட உபயோகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். மெட்ராஸ் பாஷையும் அப்படி தான். இப்போ இருக்கிற மெட்ராஸ் பாஷையில் இருக்கிற சில வார்த்தைகள் எல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. புதுசாக வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது இதில். அதனால் இந்த மொழி வளர்ந்துட்டே தான் வரும். இதை கேலியாக பார்க்குறதோ, இது ஒரு புவர் மேன்ஸ் லாங்குவேஜோ அப்படின்னு கருதுறது ரொம்ப தப்பு. இதை ஒரு கலையாக பார்க்கணும். ஒரு நகரத்தோட மொழி அப்படிங்கிறத பார்த்து இது எப்படி வளர்ந்தது, இதில் என்ன வார்த்தைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த பொம்மலாட்டம் பாட்டில் வரா மாதிரி சர்தா மாமா கண்ணு பட பேஜாராச்சு நின்று இதோட நம்ம நிறுத்திப்போம். அடுத்த சென்னை, தமிழகம் இதெல்லாம் பற்றி சுவாரஸ்யமான வரலாறெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.